ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாம்பே டக் அப்படின்னு சொல்லக்கூடிய பம்பில் கருவாடை வச்சு சூப்பரான ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 100 கிராம் பம்பில் கருவாடு எடுத்துக்கோங்க. இந்த கருவாடு தலைவால் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கருவாடு நல்லா ஹார்டாக இருக்கிறதுனால இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி அதுக்கப்புறம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வேகிற கேப்பில் ஒரு 5 ஆனியன், ஒரு தக்காளி, 1 இன்ச்சு இஞ்சி, 14லேருந்து 15 பூண்டு, 1.5 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இதெல்லாத்தையும் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கருவாடை போட்டு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த கேப்பில் ஒரே ஒரு பொட்டேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கருவாடெல்லாம் ப்ரௌனாக ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை போட்டு இந்த பொட்டேட்டோ கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே விடும்போது மசாலாவும் ஆயிலும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவாடை எடுத்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மசாலாவும் கருவாடும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக அதில் நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபும் போட்டு இந்த நல்ல கிரேவியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடணும். நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான சூப்பர் அண்ட் சுவையான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைல் அண்ட் சப்போர்ட்.